வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிடன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிடன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவருடைய நடிப்பில் உருவாயிருக்க படம் தான் மாநாடு. இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்குறாரு. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்றாரு. எஸ்டிஆருக்கு பேரா கல்யாணி பிரதர்ஷன் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் தற்போது பாண்டிச்சேரியில ரொம்பவே விறுவிறுப்பா இந்த படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு பாண்டிச்சேரியில் நடக்கக்கூடிய ஷூட்டிங் வருகிற டிசம்பர் 24 வரைக்கும் பாண்டிச்சேரியில் இந்த ஒரு ஷூட்டிங் நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லை, எஸ்டிஆர் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு மாநாடு படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்னைக்கு காலையில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது சும்மா வெறித்தனமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக்ல சில விஷயங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதாவது எஸ்டிஆர் அவருடைய நெத்தியில பார்த்தீங்கன்னா நெட்ரிக்கன் இருக்க மாதிரி ஒரு ப்ளூட் 5 மணிக்கு இருந்தது. அவருடைய அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்தீங்கன்னா 2 கலர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரெட் அண்ட் கிரீன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ரெட் சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா பிளட் வர மாதிரி இருக்கும். ஸோ கிரீன் சைடு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ அது அமைதியை குறிக்கிற வகையில் அந்த ஒரு கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெட்டு பொதுவாகவே வைலன்ஸை தான் குறிக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் அவருடைய கழுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 8 அப்படின்ற மாதிரி நம்பர் இருக்கும். 8 அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா இதை விட்டு எங்கேயுமே வெளியே போக வழியே இல்லை அப்படின்றது தான் குறிக்குது. ஸோ 8 அப்படின்ற அந்த நம்பருக்குள்ளே நம்ம ஒரு ரவுண்டுக்குள்ளே உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதை விட்டு வெளியே வர முடியாது. ஸோ அதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கணும். அதை மையப்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா அவருடைய கழுத்தில் அந்த டாலர் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சாய்வா இருக்கும். அதே போல மாநாடு அப்படின்ற ஒரு டைட்டில் அந்த 2 அப்படின்ற அந்த ஒரு லெட்டரை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலர்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. அது வைலன்ஸை தான் குறிக்கும். அது மட்டும் இல்ல, அந்த இதுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அதை விட்டு வெளியே வர முடியாது அப்படின்றத மையப்படுத்தி தான் அந்த 2 அப்படின்ற ஒரு வேர்டையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது எல்லாம் ஃபர்ஸ்ட் லுக். ஸோ எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம இப்ப மாநாடு படத்துக்கான செகண்ட் லுக் சும்மா தாறுமாறா வெளிவந்திருக்கு. இந்த ஒரு செகண்ட் லுக் போஸ்டரை பார்க்கும்போது பல வகையான என்ன சொல்றது அப்துல் காலிக், ஸோ ஒவ்வொரு ஸ்டைல்லையும் நிக்கிற மாதிரி, திரும்பி நிக்கிற மாதிரி, சைடா நிக்கிற மாதிரி, பல பேர் இருக்க மாதிரி. அதுல மெயினா இருக்க அப்துல் காலிக் அவரு பாத்தீங்கன்னா காது கிட்ட கண்ணை வச்சு மிரட்டுற மாதிரி ரொம்பவே ஸ்டைலிஷா செகண்ட் லுக் போஸ்டர் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம சைலண்டா சம்பவம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எஸ்டிஆர் ஃபேன்ஸ் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பேக் டு பேக் அப்டேட் வந்துட்டே இருக்கு. ஸோ இதனை தொடர்ந்து ஈஸ்வரன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள், அவருடைய அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு தொடர்ச்சியா வெளிவர இருக்கு. ஸோ இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு செகண்ட் லுக் போஸ்டரும் வேற லெவல்ல இருக்கு. ஸோ எஸ்டிஆர் அவருடைய அந்த கெட்டப்பும் பார்த்தீங்கன்னா அப்துல் காலிக் அப்படின்ற அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே உருத்தா இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.